ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Jahudiaries. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு ரூமோடைய ரெண்ட். அதாவது நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு கல்ஃபில் நிறைய கண்ட்ரீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஒரு மாதத்துக்கான ரூம் ரெண்ட் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே ஃபர்தராக பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ இருக்கிறது கல்ஃபில் இருக்க கட்டார் நாட்டுடைய தலைநகரம் டோஹா. தோஹாவுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற பில்டிங் இதுதான். இங்கே தெரிகிற ஒரு டோருக்குள்ளேயும் தனித்தனியாக வந்து 4-5 ரூம்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து நிறையா இருக்கும். இது வந்து ஒரு காமன் கிச்சன் அண்ட் இந்த இடத்துல வந்து லாண்ட்ரிக்கு நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த காமன் யூஸ் மாதிரி இருக்கும். இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம வாங்கணும்னு இல்லை, எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து அவங்க ரூம் ரெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 4-5 ரூமில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு காமன் கிச்சன் அண்ட் 2 பேருக்கு ஒரு காமன் பாத்ரூம், அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் தி ரெண்ட் யூ பே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் இருக்க வேண்டிய எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு கேஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால 5 அடுப்பு இருக்கிற மாதிரியான கேஸ் வச்சுருக்காங்க. சேம் டைமில் 2-3 பேர் சமைக்கிறதுனால சமைச்சிக்கலாம். இங்கே கபோர்டும் இருக்குது அண்ட் இங்கே வந்து நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. அந்த ஓவனும் வச்சுருக்காங்க. ஸோ கேஸ் தேவைன்னா நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயமே நீங்கள் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான க்ரோசரிஸ் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன மாதிரி ரூம்ஸ் இதெல்லாம் தான். இங்கே ஒரு ரூம் இருக்குது, அடுத்து ஒரு ரூம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு மேன்ஷன் மாதிரியான செட்டப்பில் இருக்கும். பட் நம்ம வந்து இப்போ இந்த ரூமை தான் பார்க்க போகிறோம். இன்னொன்னா, உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து இங்கே இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 2 months 3 months இல்லைனா ஒரு 6 months மட்டும் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து வேலை பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரியான சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு ரூம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபர்னிஷ்டு ரூம்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ரூமில் நம்ம தங்கணும்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுறது வந்து தங்குறதுக்கு வந்து பெட்டு வேணும். ஸோ காட் பெட் இங்கே இருக்குது. நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு வேணும். கபோர்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தேவைப்படலாம். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 2-3 டேபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே கட்டார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துணி காய போகிறதுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் இஃப் யூ ஹேவ் பால்கனி அந்த இடத்துல வந்து நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரியான ரூமில் இருக்கவங்க வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளோஸ்ட் அட்மாஸ்ஃபியர் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்குன்னும் போது நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டாண்டில் தான் துணி காய போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து பக்கத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோ பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் காய போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெளிக்காற்று வந்து உங்களுக்கு அதில் பட்டு துணியில் பட்டு ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் மக்களே மொத்தமாக இருக்க ரூமு. ஸோ இந்த ரூமுக்கு வந்து ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ரெண்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ரூமுடைய பாத்ரூம் வந்து காட்டிடுறேன். இதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்குது பக்கத்தில். அந்த ரூமில் இருக்கவங்களும் இந்த ரூமில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம்லேருந்து வெளியே போன உடனே இங்கே லெஃப்டில் இருக்க டோர் ஓப்பன் பண்ணலாம். பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து 2 பேர் யூஸ் பண்ணிக்கணும். 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரூமுடைய ரெண்ட் மந்த்லி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கட்டார் ரியாலு. ஒரு மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45,000 ரூபாய் பக்கம் வரும். இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் ரூம் ரெண்ட்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்கள் தனியாக வந்து ஒரு ஷேர்டு அப்பார்ட்மெண்ட் அதாவது ஷேர்டில் இல்லாமல் தனியாக இருக்கணும்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3500 ரியால் 3000 ரியால்லேருந்து கிடைக்கும் மெயினான ஏரியாவில். கொஞ்சம் உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 3000 2800 அந்த மாதிரி ரேஞ்சு கூட கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு
இந்த மாதிரி எனக்கு செப்பரேட்டாக வேணாம், நான் வந்துட்டு ஷேர்டாக இருக்கிறது கூட ரெடியாக இருக்கேன்னா, ஸோ பங்க் பெட் அந்த மாதிரி வந்து காட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே ரூமில் வந்து 3 பேர் 4 பேர்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ எத்தனை பேர் ஷேர் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்மளுடைய ரெண்ட் வந்து குறையும். ப்ளஸ் இந்த மாதிரி காமன் பாத்ரூம் அண்ட் காமன் கிச்சனில் எந்த அளவுக்கு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்ட்டும் குறையும். பட் மினிமம் ஒரு பர்சன் வந்து ஒரு மாதம் ஸ்டே பண்ணணும்னா எவ்வளோ தான் ஷேர் பண்ணி எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனாலும் 500 கட்டார் ரியாலுன்றது வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம டோஹாவில் பார்த்த வீடியோ. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸுமே வந்து இருக்குது. கல்ஃபில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இது மாதிரி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெய்ரி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதையும் முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும். ஜாஹு டெய்ரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ in another new vlog. Until then, bye bye from your digital vacation partner Abdul from Jahudiaries. Keep supporting me.